தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினதற்கு முதலாவது காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டிற்கு, அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். வேதத்தில் 2ஆம் அதிகாரம் யோவான் 2:2 வாசிக்கும் போது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உனக்கும் இயேசு கிறிஸ்து இந்த இரவு நேரத்தில் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய கலக்கத்தை மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய வியாதியை மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய சாபங்களை இயேசு மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய எல்லாவித இக்கட்டு நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றி இந்த இரவு நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மனிதனை எப்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஒரு குடும்பத்தை எப்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்று கேட்டால், வேதம் சொல்லுகிறது, அந்த கல்யாண வீட்டுக்கு இயேசுவை அவர்கள் அழைத்திருந்தார்கள். என்னுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் வர வேண்டும், எங்கள் குடும்பத்திற்கு நீர் வர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அழைப்பு கொடுத்து அழைத்திருந்தார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டுமானால், உன் வீட்டிலே அற்புதங்களை செய்ய வேண்டுமானால், உன் வீட்டிலே அதிசயத்தை, ஆசீர்வாதத்தை, சமாதான, சந்தோஷத்தை இந்த இயேசு கிறிஸ்து உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கொடுக்க வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்று சொன்னால், அந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கைக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், நம்முடைய உள்ளத்திற்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உன் கஷ்டத்தை மாற்ற விரும்புகிறார். உன் வேதனைகளை மாற்ற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த சர்வேஸ்வரனை, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவாதி தேவனை, வானத்தின் நட்சத்திரங்கள் எல்லாம் பேர் சொல்லி அழைக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கைக்கு நீங்க வாங்க ஆண்டவரே, என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, என்னுடைய வெறுமையா இருக்கிற இருதயத்துக்குள்ளே நீங்க வாங்க என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் கூப்பிடுகிறானோ, எந்த ஒரு சகோதரி கூப்பிடுகிறாளோ, எந்த ஒரு குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு அழைப்பு கொடுக்கிறார்களோ, எந்த ஒரு வீட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் மனதை திறந்து கொடுக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே அவர் பிரவேசித்து அங்கே ஒன்றுக்கும் உதவாத உன்னை, அங்கே சாபத்தில் இருக்கிற உன்னை அவர் நீ அழைப்பு கொடுத்த போது அவர் வந்து உனக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். முதலாவது அந்த கானாவூர் கல்யாணத்திலே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்து அவர்களை ஆசீர்வதித்ததற்கு முதல் காரணம் என்னவென்று சொன்னால், அவருக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த கல்யாண வீட்டிற்கு இயேசுவை அழைத்திருந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே வேதத்திலே லூக்கா 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சகேயு என்று சொல்லி ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ, இவர் குஷ்டரோகிகளை சுகமாக்குறவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன் என்று நான் கேள்விப்பட்டுகிறேன். இவர் சொல்ல ஆகும், இவர் கட்டளையிட நிற்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவரோ, எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கிற அந்த இயேசு, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற அந்த இயேசு, என்னை அவர் ஆசீர்வதிப்பாரோ, என்னை இவர் சுகமாக்குவாரோ, என்னை ரட்சிப்பாரோ என்று சொல்லி, இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அத்திமரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்து அந்த சகேயை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், சகேயுவே, இன்றைக்கு நீ சீக்கிரமாய் நீ இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னபொழுது அவன் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சகேயு சீக்கிரமாய் அந்த அத்திமரத்திலிருந்து இறங்கி வந்து, அத்திமரத்தை விட்டு இறங்கி வந்து அவனை சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு போனதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, அந்த சகேயுவுக்கு இயேசு கிறிஸ்து அவன் சாப கட்டுகளை மாற்றினார், அவன் மனன பயத்தை மாற்றினார், அவனுடைய பாவத்தை மாற்றி யார் அழைப்பு கொடுக்கிறானோ, சகேயு அழைப்பு கொடுத்த போது இயேசு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தான். பேதுரு என்று சொல்லுகிற ஒரு மனிதன் தன்னுடைய படகில இயேசுக்கு அழைப்பு கொடுத்தான். அந்த அழைப்பு நிமித்தமாக அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே, என் வாழ்க்கையில கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில சாபத்தின் மேல் சாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கலக்கத்தோடும் வேதனையோடும் இந்த வசனங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்து, நான் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து உன்னை அறிந்திருக்கிறார், உன்னுடைய வாஞ்சைகளை அறிந்திருக்கிறார், உன் உள்ள குமுறலை அவர் அறிந்திருக்கிறார், உன் எண்ண ஓட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். நீ ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த இயேசு
இயேசு எனக்கு அற்புதம் செய்வாரா என்று சொல்லி கலக்கத்தோடு இதை கேட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? உனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், உன் வீட்டில் இருக்க கர்மங்களை கர்த்தர் மாற்ற வேண்டுமானால், சாபங்களை மாற்ற வேண்டுமானால், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு, இயேசுவே என் இருதயத்துக்கு வாரும் ஆண்டவர் என்று சொல்லி உன் இருதயத்தில் அவருக்கு அழைப்பு கொடுப்பாயானால், என் உள்ளத்திற்கும் என் இல்லத்திற்கு நீர் வாரும் என்று சொல்லி எந்த ஒரு சகோதரன் தன்னை இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டுக்கு அழைப்பு கொடுக்கிறானோ, அந்த வீட்டிற்கு இன்றைக்கு இயேசு அற்புதங்களை செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் துதியும் உண்டாகட்டும். முதலாவது, இந்த கானாவூர் கல்யாணத்திலே திராட்சை ரசம் குறைவுபட்டது. அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டதை இயேசு நிறைவாக, ஆசீர்வாதமாக, சந்தோஷமாய் அவர்கள் மறுபடியும் அதை பானம் பண்ணும்படி அவர்களுக்கு நிம்மதியும் ஆசீர்வாதத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையிலே அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கதான் அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதோ வாசல் படியில நின்று நான் கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை எந்த சகோதரன் கேட்கிறானோ, எந்த சகோதரி கேட்கிறாளோ, எந்த குடும்பம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதோ, என்னை யார் தங்களுடைய உள்ளத்துக்கு அழைக்கிறார்களோ, அவருடைய இருதய கதவை யார் எனக்கு திறந்து கொடுக்கிறார்களோ, அவருடைய உள்ளத்திலே எனக்கு யார் இடம் கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கு நான் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போகிறேன். அவர்களுக்கு இந்த இரவிலே நான் அற்புதங்களை செய்ய போகிறேன். அவருடைய வீட்டிலே இருக்கிற மந்திர சக்திகளை நான் மாற்ற போகிறேன், மாயங்களை நான் மாற்ற போகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கைக்கு, அவருடைய இருதயத்துக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு கானாவூர் கல்யாணத்தில் அழைப்பு கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவர். இன்றைக்கும் அழைப்பு கொடுக்கிற சகோதரன் யாரோ, அழைப்பு கொடுக்கிற இயேசுக்கு அழைப்பு கொடுக்கிற சகோதரி யாரும், அவர்களுக்கு இயேசு அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, அங்கே நடந்த மற்றொரு சம்பவத்தை நாம் படிக்க போகிறோம். 3வது வசனம், பரிசுத்த யோவான் 2:3. திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இரண்டாவதாக, முதலாவது இயேசு கிறிஸ்துவை அந்த கல்யாணத்துக்கு அழைத்திருந்தபடியால் தான் அவரால் அற்புதம் செய்ய முடிந்தது. அங்கே அற்புதம் நடந்தது, அங்கே ஆசீர்வாதம் வந்தது. எந்த ஒரு சகோதரருடைய வீட்டில் அவருடைய இருதயத்தில் இயேசுக்கு இடம் கொடுத்து அவரை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு அற்புதங்களை செய்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மாத்திரமல்ல, அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது என்பதை தன்னுடைய குறைவை இயேசுவுக்கு சொல்லுகிறார்கள். அந்த இயேசு குறைவுகளை நிறைவாக்குறவர் என்பதை அறிந்து மரியாள் சொல்லுகிறாள், இவர்களுக்கு திராட்சை ரசம் இங்கே குறைவுபட்டு இருக்கிறது, இங்கே இல்லாமல் போயிருக்கிறது, இங்கே குறைவான ஒரு அனுபவம் இருக்கிறது என்பதை இயேசுவுக்கு சொல்லுகிறார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில உன் குறைகளை, நீ இருக்கிற நிலைமையை, உன்னுடைய உள்ளத்தை அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி உன் குறைவை நீ ஒத்துக்கொள்ளுகிற ஒரு மனிதனாக, ஆண்டவரே, இப்படி ஒரு பாவ குறைவோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சமாதான குறைவோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே, பாவத்தில் எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை, எனக்கு ஒரு ரட்சிப்பு இல்லாமல் என் வாழ்க்கையில குறைவோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை, என் வாழ்க்கையில உண்மை இல்லை, என் வாழ்க்கையில உத்தமம் இல்லை, நான் குறைவுள்ள மனிதன், நான் அநீதி நிறைந்த மனிதன், என் வாழ்க்கையில எல்லாமே குறைவோடு தான் இருக்கிறது என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து அண்டைக்கு வந்து தன் குறைகளை ஒத்துக்கொள்ளுகிறானோ, தன் குறைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறானோ, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார். பக்தனாகிய தாவீது என்கிற ஒரு மனிதனை நாம் வேதத்தில் சங்கீத பாகம் 51ஆம் சங்கீதத்தில் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது, உமக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்திருக்கிறாள், நான் துர்க்குணத்திலே உருவானேன் என்று சொல்லி தன்னுடைய உள்ளான மனசில் இருக்கிற பாவத்தை, அக்கிரமத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லி அவன் அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உனக்கு அற்புதம் செய்ய வேண்டுமா, உனக்கு ஒரு அடையாளத்தை செய்ய வேண்டுமா, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா, உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்க வேண்டுமா, அப்படியானால் உள்ளதை உள்ளபடி உன் குறைவை ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே, நான் குறைவோடு இருக்கிறேன், நான் பாவம் செய்து விபச்சாரம் செய்து ஏமாற்றி
ஆண்டவரை வஞ்சித்து நான் குறைவுள்ள ஒரு மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னால பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, நீதிமானாய் வாழ முடியவில்லை, உண்மையுள்ளவனாய் என்னால வாழ முடியவில்லை, நான் ஒரு குறைவுள்ள மனிதன், நான் ஒரு பாவம் நிறைந்த ஒரு மனிதன் என்று சொல்லி தன் உள்ளத்தை தன் பாவத்தை உள்ளபடியே எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு சகோதரி, எந்த ஒரு குடும்பம் ஒத்துக்கொள்ளுகிறதோ அவருடைய சமூகத்தில் தன் பாவங்களை யாரெல்லாம் அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த இரவு நேரத்திலே அற்புதங்களை செய்வது மாத்திரமல்ல, உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். சங்கிலி தொடரை போல உன் வீட்டை வாழையடி வாழையாக சாபம் பிடித்திருக்கிறது அல்லவா, அந்த சாபத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் உன் குடும்பத்திலே வறுமையின் மேல் வறுமை, ஒரு படி ஏறினால் 10 படி கீழே விழுந்து கொண்டிருக்கிறாயே, வறட்சியும் தரித்திரமும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை வளமாக மாற வேண்டுமானால், உன் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், மலையை போல இன்றைக்கு உன்னை பயமுறுத்திக் கொண்டிருக்கிற கடன் தொல்லைகள், வியாதிகள், சாபங்கள் உன்னை விட்டு மாற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே நான் ஒரு குறைவுள்ள மனிதன், இத்தனை நாள் வரைக்கும் உம்மை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன், இத்தனை நாள் வரைக்கும் நான் ஒரு குறைவுள்ள மனுஷனாக பாவ குறைவு எனக்குள்ளே காணப்படுகிறது, உம்மை ஆராதிக்கவில்லை, உம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை ஆண்டவரே, என் குறைவுகளை உம்மிடத்தில் சொல்லுகிறேன் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் தன் குறைகளை அறிக்கையிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ளுகிறானோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த இரவு நேரத்திலே அற்புதங்களை செய்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. அடுத்ததாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதிலே 13வது வசனத்தை நாம் படிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிற சகோதரனோ சகோதரியோ வாழ்வடைய மாட்டான். அந்த பாவங்களை சொல்லுகிறவரிடத்தில் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பாவம் போகும் என்று மக்கள் எங்கெங்கேயோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மரத்திடத்தில் சொல்லுகிறார்கள், மனிதனிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பாவ அறிக்கை சீட்டு என்று சொல்லி எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வதனாலே பாவ மன்னிப்போ ரட்சிப்போ ஒரு மனுஷனுக்கு கிடைப்பதில்லை. அல்லது தான தர்மங்களினாலோ நல்லது செய்வதனாலோ நமக்கு புண்ணியம் கிடைப்பது கிடையாது. ஒரு நல்லவர் என்று பெயர் எடுக்கலாமே தவிர வேதம் சரியாக சொல்லுகிறது, சொல்ல வேண்டியவரிடத்தில் நீ உன் குறைகளை சொல்ல வேண்டும், பார்க்க வேண்டியவரை நீ பார்க்க வேண்டும். யாரிடத்துல பாவங்களை அறிக்கையிட வேண்டுமோ அவரிடத்தில் தான் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். யார் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார்களோ அவரிடத்தில் மாத்திரம் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதிலே 10வது வசனம் சொல்லுகிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இந்த பூமியிலே அதிகாரம் உண்டு என்று சொல்லி, உன் பாவத்தை மன்னிக்கிற இயேசுவிடத்தில் மாத்திரம் உன் குறைகளை சொல்லும் போதுதான் அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை அவர் உண்டாக்க முடியும். இன்றைக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனை உன் பாவம், உனக்கு இருக்கிற பிரச்சனை உன் இச்சையை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டு விடுவாயானால், உன் விபச்சார பழக்கத்தை, ஆண்டவரே நான் விபச்சாரத்தை விட முடியவில்லை, ஆனால் இன்றைக்குமை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இன்றைக்கு என் வாழ்க்கைக்குமை அழைக்கிறேன், அடுத்து உம்முடைய சமூகத்தில் என்னுடைய எல்லா குறைகளை நான் சொல்லி அதை விட்டு விடுகிறேன் சொல்லுகிற சகோதரன் யாரோ சகோதரி யாரோ அவர்களுக்கு நீ எப்படிப்பட்ட வியாதியில இருந்தாலும், எத்தனை வருஷ வியாதியில இருந்தாலும், எப்படிப்பட்ட சாபத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வறுமையில நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் தன் குறைகளை யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு கானா ஊரிலே அற்புதங்களை செய்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து உன்னை ஆசீர்வதிக்கும்படி இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தைகள் மூலமாய் சகோதரனே சகோதரியே உன்னோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. முதலாவது, அந்த கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வதற்கு முதல் காரணம், அவரை அழைத்தார்கள். அந்த கல்யாணத்திற்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். கானாவூர் கல்யாணத்தின் அந்த சம்பவம் வேதத்தில் எழுதப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இயேசுவை அந்த கல்யாணத்திற்கு அழைத்திருந்தார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு இயேசுவை அழைக்கிற ஒரு அனுபவம் உனக்கு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து என்றைக்காவது என் வாழ்க்கைக்கு வாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் வந்து நீர் என்னை நடத்துங்க ஆண்டவரே, நீர் எனக்கு எஜமானாக, நீர் எனக்கு கொலை தெய்வமாக, நீர் என்னை நடத்துகிற மெய்ப்பனாக உம்மை என் வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவரை நீ அழைப்பது உண்மையானால்,
உன் வாழ்க்கை தித்திப்பாக மாறும்படி, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும்படி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இரண்டாவது, எந்த ஒரு சகோதரன் தன் குறைகளை ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லி ஒத்துக்கொண்டு அந்த பாவத்தை விட்டு விடுகிறார்களோ அவர்களை இயேசு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் 5வது வசனத்தை நாம் படிப்போம். பரிசுத்த யோவான் 2:5. வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக மனித குலத்தின் மேல் நம்மேல் விழுந்த கடமை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை முதலாவது அழைக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய குறைகளை அறிக்கையிட வேண்டும். மூன்றாவது, அவர் என்ன சொல்லுகிறாரோ, இயேசு என்ன சொல்லுகிறாரோ, மனிதன் சொல்லுகிறதல்ல, அல்லது ஒரு பெரிய மனிதன் சொல்லுகிறதல்ல, இயேசு என்ன சொல்லுகிறாரோ, சர்வத்தையும் படைத்த இயேசு, உன்னை என்னை காண்கிற இயேசு, ஒரே நேரத்தில் பரலோகத்திலும் ஒரே நேரத்தில் பூலோகத்திலும் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் சர்வ வியாபியாக இன்றைக்கு எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ, அந்த வார்த்தைக்கு எந்த மனிதன் கீழ்ப்படுகிறானோ, அந்த வார்த்தையின்படி யார் செய்கிறானோ அவர்களுக்கு இயேசு இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பேதுரு என்கிற ஒரு பக்தன் இரவெல்லாம் மீன் பிடித்தான், இரவெல்லாம் பிரயாசப்பட்டான், இரவெல்லாம் அவன் கடலிலே அலைந்து மீன் பிடிக்க அவன் பிரயாசப்படுகிற போது அங்கே ஒரு மீன் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் தன்னுடைய பலத்தை யூகித்து எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஒரே ஒரு மீன் கூட அவனுக்கு கிடைக்காத ஒரு வறட்சியான ஒரு அனுபவம், ஒரு தோல்வியான ஒரு அனுபவத்தில் அவன் இருந்தபோது இயேசு அவனை சந்தித்தார். அவன் படகுல ஏறினான். இயேசு சொல்லுகிறார், இப்போது நீ வலையை போடு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடு என்ற போது பேதுரு சொல்லுகிறான், ஐயரே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், இரவெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டு இருக்கிறோம், மூளைக்கும் இந்த கடலெல்லாம் அலைந்து நாங்கள் வலை வீசி பார்த்து விட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையை நம்பி உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி இயேசுவின் வார்த்தையை நம்பி வலையை போட்ட போது அநேக ஆசீர்வாதமான வலை கிழிந்து போகத்தக்கதான மீன் அவனுக்கு கிடைத்தது. இன்றைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, யாரெல்லாம் இதுவரைக்கும் என் சுயத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், இதுவரைக்கும் என் சொந்த புத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், இதுவரைக்கும் யாரையோ நம்பிக்கொண்டு அவர்கள் பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தேன், ஆனால் இந்த இரவு நேரத்தில் இந்த இயேசு என்ன சொல்லுகிறாரோ, இந்த இயேசுவின் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, இந்த இயேசுவின் உபதேசம் என்ன சொல்லுகிறதோ, இந்த இயேசு என்ன சொல்லுகிறாரோ அப்படி என் வாழ்க்கையை நான் மாற்றிக் கொள்ளுகிறேன், அப்படி என் வாழ்க்கையை அவருடைய வசனத்தின் மேல் நான் வைக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் அவர் சொல்லுகிறபடி செய்ய ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என்னுடைய வேதத்திலே ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிற ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால், உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 14 வசனங்கள் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ வரும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய ஆட்டு மந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் வீட்டிலே ஆகாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆசீர்வாதத்தை ஒவ்வொன்றாக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லி வருகிறார். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எப்படி ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், எப்போது அவனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், நான் இன்றைக்கு சொல்லுகிற உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவிசாய்த்து அதன்படி நீ செய்ய கவனமாய் இருக்கிற போது உனக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, நீ எங்கிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலம் உன்னை ஆசீர்வதிக்க அழைக்கிறார். உன் சாபங்களை மாற்ற அழைக்கிறார், உன் பிரச்சனையை மாற்ற அழைக்கிறார், உன் உடலிலே வேதனைகளை மாற்ற அழைக்கிறார், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி அழைக்கிறார். அந்த இயேசு உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னார், என் மகன் என்னை அழைப்பானோ அழைக்க மாட்டானோ, நீ அவரை அழைக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நீ அவரை அழைப்பது உண்மையானால், உன் வீட்டிற்கு உன் உள்ளத்திற்கு அவரை அழைப்பது உண்மையானால் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, உன் குறைவுகளை, உன்னுடைய குற்றங்களை, உன் பாவங்களை அறிக்கை செய்து
செய்து, எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த பாவ பிரச்சனை இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு ஒரு விமோச்சனத்தை தாரும், இதிலிருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பை தாரும் என்று சொல்லி எத்தனை பேர் அறிக்கை சொல்லுகிறார்களோ அல்லது அறிக்கையிடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே செய்ய கவனமாய் இருக்கிறானோ, அந்த வார்த்தையின்படி நான் என் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறானோ, அப்படிப்பட்டவர்களை இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசு சாமி ஒரு மேஜிக் பண்ணுகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு மந்திரவாதியை போல அற்புதங்களை செய்கிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ அவரை உன் உள்ளத்தில் அடை, உன் உள்ளத்தில் கூப்பிடு. இயேசுவே, நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த நிலையில்லாத அந்த பூமியிலே, பாவமான அந்த பூமியிலே, அக்கிரமம் நிறைந்த அந்த பூமியிலே நீர்தான் எனக்கு வேண்டும். உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். உம்முடைய வழிநடத்தல் வேண்டும் என்று யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கைக்கு கூப்பிடுகிறானோ, அழைக்கிறானோ, அவர்களுக்கு இந்த இரவு நேரத்தில் இயேசு அற்புதங்களை செய்ய போகிறார். இரண்டாவது, குறைவுகளை யார் ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இயேசு அற்புதங்களை செய்ய போகிறார். மூன்றாவதாக, அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை முழுமையாக நம்பி விசுவாசித்து நம்பிக்கையோடு அவர் சொல்லிவிட்டார், அவர் சொன்னதை நான் செய்யும் போது எனக்கு ஆசீர்வாதம் வரும், என் சாபம் நீங்கும் என்று அவருடைய வார்த்தை யாரெல்லாம் விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இரவு நேரத்தில் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய போகிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ அனுபவங்களே எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விபச்சாரக்காரனாய் இருந்தேன், வேசிக்கல்லனாய் இருந்தேன், ஏமாற்றுகிறவனாக இருந்தேன், அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். வாழ்க்கையில குறைவு, சாபம், பலவிதமான ரோகங்கள், பலவிதமான சாப கட்டுகள் என் வீட்டில் இருந்தது. இப்படி ஒரு கூட்டத்திலே, இப்படி ஒரு சபைக்குள்ளே நான் கடந்து போகிற போது இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே அறிவிப்பு கொடுத்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து இருக்கிறீரே, இவர்கள் எல்லாரும் சந்தோஷமாய் பாடி துதித்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் உமக்கு சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, என்னையும் மாற்றும் என்று சொல்லி என் உள்ளத்திலே இன்றைக்கு வாரும், என் குடும்பத்துக்குள்ளே வாரும், என் நினைவுக்குள்ளே வாரும் என்று நான் கூப்பிட்ட போது இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வந்து என் தரித்திரத்தை மாற்றி என்னை ஒரு ஊழியக்காரனா இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நிறுத்தியிருக்கிறார் என்றால், நீ இன்றைக்கு அழைப்பு கொடுப்பது உண்மையானால், இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீ அழைப்பாயானால் இயேசு உனக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். கடைசியாக 11ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். கவனிங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கானா ஊரிலே செய்தார். கவனிங்கள், இயேசு கிறிஸ்து முதல் அற்புதமே கானா ஒரு திருமணத்தில் ஒரு வீட்டை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதித்தார். ஒரு குடும்பத்தை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதித்து இருக்கிறார். உன் குடும்பத்தை இன்றைக்கு சந்தோஷப்படுத்த விரும்புகிறார் சகோதரியே. உன் கண்ணீரை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு துடைக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து குழந்தையிலே அற்புதம் செய்யவில்லை. குழந்தை இயேசு அற்புதம் செய்ததாக வேதம் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து 33 வயதிலே முதலாம் அற்புதத்தை இயேசு செய்திருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, இன்றைக்கும் வாழ்க்கை சாதாரண கிணற்று தண்ணீரை போல அது கசப்பான ஒரு தண்ணீராய் இன்றைக்கு இருக்கக்கூடும். கருகழுத்து போயிருக்கிற தண்ணீராய் நீ வாழ்ந்து கொண்டிருக்க கூடும். யாருக்கு நான் பிரயோஜனம் இல்லையே என்று சொல்லி உன்னை நீயே பாரமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வருத்தி கொண்டிருக்க கூடும். உன்னை தித்திப்பான திராட்சை ரசமாய் மாற்ற போகிறார். உன்னை நிறமுள்ள திராட்சை ரசமாக, மனமுள்ள ருசி உள்ள திராட்சை ரசமாக உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் யாவரும் ஜெபிக்கும்படி நாம் எழும்பி நிற்க போகிறோம்.